வீட்டு விளக்காகி இருக்கும் 3 நாட்களும் காலையில் வெறும் வயிற்றில் ஆழம் விழுத பசும்பால் அரைச்சி நெல்லிக்காய் அளவு சாப்பிட சொல்லுங்கள். ஆலமரத்தில் விழுது விழும் இல்லையா, சரியா? அந்த விழுது வரையில் முன்னால் ரோஸ் கலரில் நுனியாக இருக்கும், அதை மட்டும் கிள்ளி கையில் கிள்ளி எடுக்கணும். அப்போ தான் அது அரைச்சா வெண்ணெய் மாதிரி வரும். ஏன்னா கட்டையாயிடுச்சுன்னா அரைச்சி சாப்பிட முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா அந்த விரலில் கிள்ளி எடுக்க சொல்லி ஒரு நெல்லிக்காயில் வர்ற அளவுக்கு சேகரித்து பாலில் விட்டு அரைச்சி காலையில் 3 நாளைக்கு அவங்கள சாப்பிட சொல்லுங்கள். மென்சஸ் ஆகிற நாள் 3 நாளைக்கு மென்சஸ் ஆகுவாங்க இல்லையா, அந்த ஆகிற நிலையிலேருந்து என்ன பண்ணணும் 3 நாளைக்கு சாப்பிட சொல்லுங்கள். இது கர்ப்பப்பையில் பூச்சி இருந்து கொண்டு கர்ப்பம் தரிக்க விடாமல் தரித்து கொண்டு இருந்தால் அந்த பூச்சிகளை அழித்து கர்ப்பத்தரிக்க செய்யும். மற்றும் வீட்டு விளக்காகி தூரமாகி 4 தினங்களுக்கு பின் 10 தினங்களுக்கு உட்பட்ட காலமே கருத்தரிப்பதற்குண்டான ஏற்ற காலம். அதாவது 14வது 15வது நாள் தான்